ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 டிஜிட் ஃபாலோவிங் நம்பர் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த மாதத்தில் சி போர்டு 8 வச்சு என்னெல்லாம் ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சி போர்டு இப்போ 8ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 68 அப்படின்னு தான் ஆடிருப்பான். 68. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 98 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். ஓகேங்களா? பிசி 68, ஒரு 98. அதுக்கப்புறம் நேற்று தான் இங்கே ஒரு 88 அப்படின்னு சொல்லி ஆடிருப்பான். நான் எதிர்பார்த்தது ஒரு 38 அப்படிங்கிறது ஏதாவது ஆடுவான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். 963ங்கிற பேட்டர்ன் படி 38 அப்படிங்கிறது அடிப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 88 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறான். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், ஒரு 98 அப்படிங்கிறத அடிச்சிட்டான், ஒரு 88 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். அப்போ கேப்பில் ஒரு 78 அப்படிங்கிற ஒரு நம்பரு நமக்கு ஒரு பெண்டிங்கில் இருக்குது. ஒருவேளை இந்த 98 அடிக்கலை அப்படின்னா கூட 68, 88 கேப்பில் ஒரு 78 அப்படிங்கிறது ஒரு நம்பர் வந்தே ஆகும். அது இந்த மாதம் வரல அப்படின்னா அடுத்த மாதம் கூட பிசியில் ஒரு 78 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஒரு கணக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், அப்படி வந்தால் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே நம்ம பழைய ஏற்கனவே போட்ட வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போது ஏபியில் பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட நம்பர் தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா 87, 27, 07ன்னு அடிச்சிட்டான். இன்னும் பேலன்ஸு 47, ஒரு 67 வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? 67 இல்லை 47 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி 47 ஏபியில் வரணும், அப்படி இல்லாட்டி 67 அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு இந்த 78 அட்டாச் பண்ணி ஒரு 478, ஒரு 678 அப்படிங்கிற ஒரு நம்பரு நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 478 வர்றதுக்கான இன்னொரு வாய்ப்புமே இருக்குது. அது என்னன்றதையும் பாருங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துலேயே அவன் கரெக்டாக 468 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஆனான். ஓகேங்களா? 468 அப்படிங்கிற ரிசல்ட்டு. இன்றைக்கி நமக்கு லாஸ்ட்டாக ஆனது பார்த்திங்கன்னா 488. ஓகேங்களா? 10 நம்பர் கூட்டி அடிக்கணும். அவன் 20 நம்பர் கூட்டி அடிச்சிருக்கிறான். 468, 488. அப்போ கேப்பில் இருக்கிற 478 அப்படிங்கிற ஒரு நம்பரை நமக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேணால் இந்த 678, 478 அப்படிங்கிற நம்பரை இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 4 நாளோ ட்ரை பண்ணி பாருங்கள். வரலைன்னா அடுத்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் கூட இந்த நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கே கூட அது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நாளைக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். வர்றதும் வராததும் நம்ம கையில் இல்லை. வரும்போது நம்ம அதை ப்ராஃபிட் வந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதே சி போர்டு 8 பேஸ் பண்ணி தான் இந்த கெஸ்ஸிங் எடுக்கிறேன். சி போர்டு 8 லாஸ்ட் 8, இதுக்கு முன்னாடி 8, இங்கே நமக்கு 98, அதுக்கு முன்னாடி 8ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 68. ஓகேங்களா? 68 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த 68ல் இப்படி அடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 68 அப்படின்னு அடிச்சிட்டான். ஓகே, இந்த 68 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஏபியில் நமக்கு ஒரு 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அடுத்த 8க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அது எந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு எப்போதும் எடுக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு வேளை டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுக்குற நம்பர் இல்லாட்டி வேறு ஏதாவது நம்பர் டபுள்ஸில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 27 ரிசல்ட் வந்துருச்சு. இந்த 27 ரிசல்ட்டில் பாதியாக பிரித்தோன்னா எத்தனை வரும்னு பாருங்கள். 13 ரிசல்ட்டு, ஒரு 14 ரிசல்ட்டு, மொத்தம் 15 நாள் டபுள்ஸ் அடிச்சிருக்கிறான் இது வரைக்கும். ஓகேங்களா? இந்த மாதமே ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள்ஸ் தான். இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 நாளைக்குள்ளே இன்னும் மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல டபுள்ஸ் வரதான் போகுது. நீங்கள் டபுள்ஸ் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள்ஸ் மட்டுமே ஏபிசிஏஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது
இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தால் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 8க்கு பார்த்திங்கன்னா ஏபி 44, அடுத்த 8க்கு ஏபி 22, அடுத்த 8க்கு 2க்கும் கேப்பில் இருக்கிற இங்கே 33 அப்படின்னு சொல்லி வருமா அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ரெட்டப்படையாகவே வந்தான்னா 44, 22, 00 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 00 வர்றதுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசியில் ஒரு 00 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இடையில இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா 080ன்னு அடிக்கும்போது இங்கே ஏசியில் ஒரு 00ன்னு அடிச்சிருப்பான். இந்த ஏபி 00 அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸில் இருக்குது. அப்போ அந்த ஏபி டபுள்ஸும் கூட நம்மளுக்கு இங்கே நாளைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏபி 0033 என் கணக்கில் வருது. இல்லை உங்களுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் டபுள்ஸ்லேயே கூட வச்சு ஒரு செட்டு வச்சு பாருங்கள். ஏதாவது ஒன்று வந்தால் ஒரு 1000 ரூபா பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி ஒரு செட்டு வச்சிங்கன்னா ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஏன்னா 10 நம்பரு 0லேருந்து 00, 11, 22 இப்படி வச்சு ஒரு 9 0லேருந்து 9 வரையும் வைக்கும்போது உங்களுக்கு 10 செட்டு வரும். அந்த 10 செட்டுக்கு உங்களுக்கு வெறும் 120 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். அப்படி வின்னிங் வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபா வரும். உங்களுக்கு ஒரு 800 அந்த ரேஞ்சு ப்ராஃபிட்டு கிடைக்கும். 880 ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி ஏதாவது வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு வேலை வந்தால் சி போர்டு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்னொரு விஷயமும் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 00, 33ன்னு சொல்லிட்டேன். ஆனால் இது இன்னொரு மெத்தடாக இன்னொரு விஷயமாகவும் பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு 8 அடிக்கும்போது நமக்கு என்ன பண்ணால் 44 அப்படின்னு அடித்தான். அதில் வந்து சி போர்டு என்ன ஆடணும்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு ஆடினான். ஓகேங்களா? ஒருவேளை அந்த 2 தான் இங்கே அடுத்த இதில் வந்து ஏபியில் அடித்தான் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிற 6 எடுத்து தான் மறுபடியும் இங்கே இருக்கிற 6 எடுத்து தான் இங்கே வந்து அடிக்கணும் அப்படியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு வேளை 6 அப்படிங்கிறது வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி டபுள்ஸ்லாம் அடிக்கும்போது ரெட்டப்பட டபுள்ஸ் பாருங்கள். 8 அப்படிங்கிறது ரெட்டப்பட டபுள்ஸு, 2 அப்படிங்கிறது ரெட்டப்பட டபுள்ஸு, அதுக்கப்புறம் 5 அடிச்சிருக்கான், 7 அடிச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5, 7க்குமே இடையில இருக்கிற 66 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லை 4மே அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஏபி டபுள்ஸ் அடித்ததில் 88, 22, 4 அப்படிங்கிறது வர வேண்டியிருக்கு. அந்த 4 2க்கு முன்னே 2 நம்பர் என்ன இருக்குன்னா 00 இருக்குது, 6 இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த 55க்கும் இந்த 77க்குமே ஒரு 66 அப்படிங்கிறது பேலன்ஸில் இருக்குது. இந்த ரெட்டப்படையாக பார்க்கும்போதுமே ஒரு 66 அப்படிங்கிறது பேலன்ஸில் இருக்குது. நமக்கு இங்கே எப்படி இந்த 8 அடித்து 44 அடிக்கும்போது இந்த 2 எடுத்து இங்கே அடித்தானோ அதே மாதிரி இங்கே இருக்கிற 6 எடுத்து நாளைக்கு நமக்கு இங்கே அடிக்கலாம் அப்படியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த 00, 33, 66 இதெல்லாம் வந்து நமக்கு ஏபியில் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இந்த நம்பரை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். சி போர்டில் உங்களுக்கு என்ன கணக்கு வருதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சி போர்டில் உங்கள் கணக்கில் என்ன வருதுன்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒரு 7 அப்படிங்கிறது வர மாதிரி இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த 7 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சி போர்டு உங்களுக்கு எது வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஏபியில் தான் இந்த இது வருது நம்மளுக்கு. இதுவும் ஏபி தான். ஏபியில் 00, 33, 66 இது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த சார்ட்டில் நமக்கு இது வந்து டெய்லி சார்ட்டு தான். அது இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் லாஸ்ட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 992 அப்படின்னு ஒரு ரிசல்ட் ஆடிருப்பான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஏசி 92, பிசியும் 92 அடிச்சிருப்பான். ஒரு ஏபி 92 அடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஏபி வந்து 92 அடிச்சிருந்தான். ஓகேங்களா? இதனால தான் வந்து நம்ம இங்கே 92 வரும்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனால் அந்த கெஸ்ஸிங் பார்த்த கெஸ்ஸிங் தான். ஆனால் சரி இங்கே அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதிலிருந்து பிரித்து பிசி இங்கே 92 கணக்கு வச்சு, இங்கே ஏபி 92 கணக்கு வச்சு, இங்கே ஏசி 92 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். ஓகேங்களா? அந்த 92க்கு கணக்கை இந்த அளவுக்கு கரெக்டாக முடிச்சிருந்தான். இதிலேயே தான் இன்றைக்கி அடுத்த நமக்கு 2வது ரூட் எடுக்க போகிறோம். இப்போது அதே பிசி 92 இங்கே கணக்கு வச்சுக்கலாம். அடுத்து இங்கே வந்து 27 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான்.
இங்கே 62 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். என்னங்கிறது புரியுதான்னு பாருங்கள். இப்போ நமக்கு நாளைக்கு இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு. ஏன்னா அதாவது புரிகிற மாதிரி நானே எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ 92 அப்படிங்கிறது பிசியில் 92 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அடுத்தது 27 அப்படிங்கிறத திருப்பினோம்னா 72 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு அடுத்து 62 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகேங்களா? இன்னும் பேலன்ஸு இதுக்கு கேப்பில் ஒரு நம்பர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 82 அப்படிங்கிற ஒரு நம்பரு குறையும். ஓகேங்களா? புரியுதான்னு பாருங்கள். 82 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைன்னே பாருங்கள். இந்த லைன்லேயே பாருங்கள், இன்றைக்கியான டேட்டில் லைன்லேயே பாருங்கள் 8 அப்படிங்கிறது வந்து கரெக்டாக உள்ளே வந்துட்டு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 82 அப்படிங்கிறது நமக்கு உள்ளே வந்திருக்கு. இங்கே 87 அப்படிங்கிறது வந்துருக்கு. அடுத்ததில் ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து கொஞ்சம் ஓகே 87 அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு 87க்கு ஃபுல் பவர் தான் 23. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 92, 72, 82, 62, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 82 அப்படிங்கிறது பிசியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிசியில் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிசியில் ஒரு 82 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம், இல்லை திருப்பி வச்சு 28 அப்படின்னு வரலாம். எதனாலன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே 92ன்னு கரெக்டாக அடித்தான், இங்கே 27ன்னு திருப்பினான். ஓகேங்களா? இங்கே 62ன்னு கரெக்டாக அடித்தான். ஒருவேளை 82 வந்து திருப்பி 28 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் எது வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஏ போர்டில் இந்த ரூட்டு படி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஏ போர்டு 5 வச்சு நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 582 இல்லை 528 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 82 அப்படிங்கிற ஒரு பேர் உள்ளே வந்திருக்கும். அது கூட வந்து 0ன்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த 82க்கு தான் இங்கே என்ன பண்ணியிருப்பான், ஒரு 87 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 82க்கு ஒரு 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இது கூட 7 அப்படிங்கிற ஒரு பேலன்ஸில் இருக்கும். அது 82 கூட 0 இருக்குது. இங்கே 82 கூட 7 இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 23 அப்படிங்கிறத அடிச்சிருக்கான். இந்த 23க்கு நமக்கு ஒரு 28 அப்படின்னு வரலாம். 82க்கு எப்படி 87ன்னு அடித்தானோ அதே மாதிரி அதுக்கு பவர் தான் 87, அதுக்கு ஃபுல் பவர் 23. அப்போ அந்த 23க்கு ஒரு 28 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். 28 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அந்த 28ன்னு அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். 82க்கு 87ன்னு அடிக்கும்போது அது கூட ஒரு 7, அந்த 7க்கு பவர் 2 அப்படிங்கிற இதுக்கு கூட பேர் வந்துருச்சு. அப்போ இந்த 82 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது 0, அந்த 0க்கு பவர் இங்கே 28ன்னு அடிக்கும்போது 5 அப்படின்னு சொல்லி இங்கே வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்குது. பார்க்கலாம். கன்ஃபியூஸ் இது ஆகுதான்னு தெரியல. நான் சொன்னது உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள், உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு 582 அப்படிங்கிறது உங்கள் கணக்கில் வந்தால் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸில் வந்தால் கூட பாக்ஸில் ட்ரை பண்ணுங்க பாருங்கள். 528 அப்படிங்கிற ஒரு நம்பரை பாக்ஸில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் கெஸ்ஸிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் அடுத்து உங்களுக்கு எப்போ போடுறோம், என்ன வருதா வரலையாங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.